ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இது சண்டே எடுத்த மினி விலாக். நானும் மிங்கும் மட்டுமே பார்க்குக்கு போயிருந்தோம் அன்னைக்கு ஆஃப்டர்நூன் போல். இங்கே வெதர் வந்து கொஞ்சம் சில்லுன்னு இருந்ததுனால, வெயில் இருக்காததுனால, ஸோ நாங்கள் ஆஃப்டர்நூனாக போயிருந்தோம் பார்க்குக்கு. வந்து மேடம் பார்க்குக்கு போனாலே மேடம் வந்து கையிலே பிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் நான் ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்குக்கு போனதில். அந்த வீடியோவில் மிங்கு வந்து இந்த கேம் என்றைக்குமே ஆடாது. மேலே வரைக்கும் ஏறி போகும், திரும்ப கீழே வராது. அந்த ஹைட்டை பார்த்து பயமோ என்னமோ தெரியல. மேடம் ஃபுல் ப்ரிப்பேராக கிளம்பி போனாங்க. ஆனால் மேடம் கீழே இறங்க முடியல. எப்படி போனாங்களோ, எப்படி ஏறி போனாங்களோ ஸ்டெப்ஸில், அப்படியே ஸ்டெப்ஸில் இறங்கி ஜாலியாக வந்துட்டாங்க. இது ஒரு 100 டைம்ஸ் பண்ணியிருக்கு இந்த மாதிரி. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஜம்ப் பண்ணிட்டு வந்துருச்சு. ஸ்விங்கில் உட்காருன்னு சொல்லிட்டு ஸ்விங்கில் அதுவாக ஏறி உட்காந்துட்டு என்னைய போட்டு டார்ச்சர் பண்ணிக்க இருந்துச்சு. தள்ளி விடு தள்ளி விடுன்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் நேரம் தள்ளி விட்டேன். அங்கே வந்து நிறையா பேர் இருக்கல. ஆக்சுவலி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தாங்க கூட்டம். சண்டே அதுவும் அங்கே ஜனமே இருக்கல. அதுதான் கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் ஸ்விங்கில் நல்லா ஆட வச்சோம். ஸ்விங்கில் ஆட வச்சுட்டு அதுக்கப்புறம் மேடம்க்கு ஒரு கேமில் இருக்காதுல்ல, திரும்ப ஒரு வாட்டி நான் ட்ரை பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அதுவாக போய் ஏறிச்சு. ஏறி இங்கிட்டு அங்கிட்டு சுற்றி பார்த்துச்சு. அதுக்கப்புறம் வரல. திரும்ப கீழே இறங்கிட்டு வந்துச்சு. நான் ஸ்விங்கில் உட்காந்து என்னை ஆட்டி விட்டுக்கிச்சு. வெரி குட், தேங்க்யூ விங்கோ. ஆட்டி விடு விங்கோ. பின்னாடி ஒருத்தர் கொஞ்ச நேரம் ஆட்டுச்சு. ஆட்டினதுக்கப்புறம் திரும்ப மேடம் ஒரு 4வது வாட்டியோ 5வது வாட்டியோ ட்ரை பண்ணுச்சு. இந்த வாட்டி நான் அந்த இடத்துல ஏறுறதை எடுக்கலை. ஆல்ரெடி போய் உட்காந்துட்டு இறங்கி வந்துச்சு மேடமு. நான் நினச்சேன் இன்றைக்கி இந்த கேமில் இந்த அம்மா கிளியர் பண்ணிடாது, இறங்காது, பயந்துரும்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் ஏறும் வரும், வேறு வேறு கேமில் போய் உட்காரும். அந்த கேமை ஆடிட்டே யோசிச்சுட்ருக்கோம். இந்த கேம் ஆடிட்டு அதவே பார்த்துட்ருக்கோம். ஒருவேளை போகலாமான்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும். அதை யோசிச்சுக்கிட்டே இந்த கேமில் பார்த்துட்டே ஆடிட்டு இருந்துச்சு. நானும் சரி இன்றைக்கி இந்த பிள்ளை இதில் ஆடாதுன்னு நினச்சிட்டு நானும் விட்டுட்டு, எந்த கேம் ஆடுதோ ஆடட்டும், கூட்டிகிட்டு போயிடலாம் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு நானும் அப்படியே உட்காந்துருந்தேன். மேடம் அங்கே யாரோ 2 பேர் உட்காந்துருந்தாங்க. அவங்க பேசிட்டு இருந்ததை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. என்கிட்ட கேட்டுச்சு யார் அது அப்படின்னு. நான் சொன்னேன் எனக்கு யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லா கேமுமே ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆடும். 5 மினிட்ஸுக்கு மேலே எந்த கேமும் ஆடாது. ஜம்ப் பண்ணிட்டு வேறு கேமுக்கு போயிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஆஸ் யூஷுவல் பழைய கேமுக்கே வந்துருச்சு. நான் இன்றைக்கி இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணணுன்னு எதிர்பார்க்கலை. அதுக்கப்புறம் கை கொடு நீருன்னு சொல்லிச்சு. சரி கையை கொடுத்தாச்சும் இறக்கி விடுவோம், ஃபஸ்ட் டைம் பயப்படும்ல. ஸோ கையை கொடுத்து இறக்கி விட்டுறலான்னு சொல்லிட்டு நானுமே கையை கொடுத்து ஃபஸ்ட்டு சொன்னேன், நீயா இறங்குன்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன். மேக்ஸிமம் ட்ரை பண்ணேன், ஆனால் கேட்கல மேடமு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக லாஸ்ட்டாக நான் போய் கையை கொடுத்த பின்னாடி தான் மேடம் இறங்கி வந்தாங்க. இறங்குன பின்னாடி கொஞ்சம் தைரியம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் கண்டினியூஸாக பின்னாடியே செகண்ட் ரவுண்டுக்கு போயிடுச்சு. செகண்ட் ரவுண்ட் போயிட்டு ஃபுல் எக்ஸைட் ஆகிடுச்சு. சொல்லப்போனால் இமீடியேட்டாக போய் ஜாலியாக குஷியாக இருந்துச்சு. இமீடியேட்டாக போய் செகண்ட் ரவுண்டுமே ஏறிடுச்சு. ஏறிட்டு மேடம் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வர ஆரம்பித்தாங்க. இந்த வாட்டி என்ன பண்ணுச்சுன்னா, அந்த பக்கத்தில் விளையாடுற பையன் வந்து ஆப்போசிட் சைட்லேருந்து ஏறிட்டு வந்துக்கிருந்தான். மேடம் அதை பார்த்துட்டு நானும் ஆப்போசிட்டில் போகிறேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிருந்துச்சு. நான் சொன்னேன், அவன் பெரியவன், நீ இப்படியெல்லாம் பண்ணாதன்னு சொல்லிட்டு நான் திட்டிட்டு உல்ட்டா நார்மலாக வான்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துக்கிருந்தேன். அதுக்கப்புறம் மேடம் நார்மலாக வந்தாங்க. அண்ணே உன்னை விட பெரியவன். ஆக்சுவலி மிங்கு வீட்டுக்கு வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குல்ல. மேடம் ஃபுல் டே பார்க்கில் விட்டோம்னா ஜாலியாக பார்க்கில் இருந்துடும். ஸோ மேடம் கொஞ்சம் சேடாக தான் வீட்டுக்கு வந்தாங்க. ஸோ இதான் இன்றைக்கோட விலாக். ஹோப் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.